ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐபிஎல் 2025க்கு முன்னாடி ஒரு மெகா ஆக்ஷன் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பிசிசிஐ வந்து ஒவ்வொரு டீமுக்கும் எவ்வளோ ரிட்டன்ஷன் ஸ்லாட் வந்து குடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்டிஎம் கார்டு குடுப்பாங்களா மாட்டாங்களா? ஒவ்வொரு அணிக்கும் எவ்வளோ பர்ஸ் அமௌண்ட் வந்து குடுக்க போறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கு. ஆனா இத பத்தி எதுவுமே இன்னும் பிசிசிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணல. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து ஒரு சில ஆர்டிகல்ஸ்ல என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, கேஎல் ராகுல் வந்து மறுபடியும் ஆர்சிபி அணிக்கு வர போறாரு. சூரியகுமார் யாதவ் வந்து மறுபடியும் கேகேஆர் அணிக்கே போக போறாரு. இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ரோஹித் சர்மாவும் பும்ராவும் வந்து வெளியேற போறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆர்டிகல்ஸ்ல. இதை பத்தி நம்ம இன்னைக்கு ஒரு டீடைல்ஸா ஒரு வீடியோ பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபி விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சிரும். அதாவது கேஎல் ராகுல் வந்து மறுபடியும் ஆர்சிபி அணிக்கு வருவார், கேப்டன்ஷிப் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டிக்கலில் எழுதியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சில காரணங்களையும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது ஆர்சிபிக்கு இப்போதைக்கு கேப்டன் வந்து ஃபாஃப் டூ பிளஸி அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெகா ஆக்ஷன் அப்படின்னாவே ஆர்சிபி அவங்களோட ஸ்குவாடை வந்து ஃபுல்லாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 1 or 2 பிளேயர்ஸை வந்து ரிட்டைன் பண்ணுறதே அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு விஷயம், விராட் கோலியை தவிர. ஒருவேளை அவங்களோட கேப்டனான ஃபாஃப் டூ பிளஸியை இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆக்ஷன்லாம் இன்னொரு கேப்டனை நோக்கி போய் தாங்க ஆகணும், வேற வழி கிடையாது. இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா, எதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபி வந்து ஃபாஃப் டூ பிளஸை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கும் அவங்க வந்து ரீசன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபாஃப் டூ பிளஸை வந்து ஃபிட்னஸாக இருக்காரு, ஓகே, இன்னும் வந்து எத்தனை வருஷம் அவர் கிரிக்கெட் ஆடுவார் அப்படின்ற ஒரு டவுட்னால ஃபாஃப் டூ பிளஸை ஆர்சிபி ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஃப் டூ பிளஸை ஆர்சிபி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மெகா ஆக்ஷனில் கண்டிப்பாக ஒரு கேப்டன் அவங்க வந்து வாங்கி தான் ஆகணும். ஏன்னா விராட் கோலி வந்து கேப்டன் பண்ண போறதில்லை அப்படின்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும். லாஸ்ட் இயர் ஐபிஎல் அப்போ கேஎல் ராகுலுக்கும் எல்எஸ்சி ஓனருக்கும் நடுவில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. இதன் காரணமாக கேஎல் ராகுல் வந்து எல்எஸ்சி அணியை விட்டு வெளியே போறாரு அப்படின்ற ஒரு தகவல்னால ஆர்சிபி வந்து அவங்க ஃபாஃப் டூ பிளஸை ரிலீஸ் பண்ணிட்டு கேஎல் ராகுல மெகா ஆக்ஷனை பிக் பண்ணி கேப்டன்சி கொடுப்பாங்கன்ற மாதிரி அந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ஏன்னா மறக்காதீங்க, கேஎல் ராகுல் வந்து ஆல்ரெடி ஆர்சிபிக்காக 2 சீசன் ஆடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம கேஎல் ராகுலும் பெங்களூரை சேர்ந்தவர் தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து கேகேஆருக்கு வந்து சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனா வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்ற மாதிரி அந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சூரியகுமார் யாதவ் வந்து தன்னுடைய ஐபிஎல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணது வந்து கேகேஆர் அணியில இருந்து தான். அப்போதைக்கு கௌதம் கம்பீர் அவர்கள் கேகேஆர் அணிக்கு வந்து கேப்டனா இருந்தாரு. இப்ப கௌதம் கம்பீர் அவர்கள் இந்திய அணிக்கு ஹெட் கோச்சா ஆனதுக்கு அப்புறம் சூரியகுமார் கிட்ட கேப்டன்ஷிப்பை கொடுத்தது மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் T20 வேர்ல்டு கப்புக்கும் இவர் தான் கேப்டன் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் விட்டுருக்காரு. ஆனா சூரியகுமார் யாதவ் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விக்குறி இருக்கு. அதாவது மும்பை இந்தியன்ஸ்ல ரோஹித் சர்மாவுக்கு அப்புறம் சூரியகுமார் யாதவும் பும்ராவும் நம்ம கிட்ட தான் வந்து கேப்டன்ஷிப் அடுத்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் தாட்ல இருந்திருப்பாங்க. ஆனா மும்பை இந்தியன்ஸ் வந்து ரோஹித் சர்மா கிட்ட இருந்த கேப்டன்சியை ஹர்திக் பாண்டியா கிட்ட கொடுத்துட்டாங்க. அதனால அவங்க ஸ்குவாட்ல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸும் சரி, ரோஹித் சர்மா, ஸ்கை, பும்ரா இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அன்ஹாப்பியா இருந்தாங்க. அந்த டைம்ல ரோஹித் சர்மா வந்து கேகேஆர்ல உள்ள ஒரு பெர்சனோட வந்து பேசின ஆடியோ வீடியோலாம் ரிலீஸ் ஆகியிருந்தது. என்ன அப்படின்னா, நான் மும்பை இந்தியன்ஸ் வந்து அடுத்த வருஷம் ஆட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அதில் பேசியிருந்தாரு. அதனால பும்ராவும் சரி, சூரியகுமார் யாதவும் சரி, ரோஹித் சர்மாவும் சரி, இவங்க 3 பேருமே மும்பையை விட்டு வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. அதாவது மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்திய T20 அணிக்கு யார் கேப்டனாக இருக்காங்களோ அவங்க தான் எங்க டீமே வந்து வழி நடத்தணும் அப்படின்றது வந்து அவங்க மைண்ட் தாட்டா இருந்தது. அப்போ இந்திய T20 அணிக்கு ரோஹித் சர்மாவுக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியா கிட்ட தான் கேப்டன்ஷிப்பை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். அதே போல மும்பை இந்தியன்ஸும் நினைச்சு ஹர்திக் பாண்டியா கிட்ட கேப்டன்ஷிப்பை கொடுத்தாங்க. ஆனா மும்பை இந்தியன்ஸ் போட்ட கணக்கு தப்பு அப்படின்ற மாதிரி கௌதம் கம்பீர் வந்து ஹர்திக் பாண்டியா கிட்ட கேப்டன்சியை கொடுக்காம சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன் ஆக்கியிருக்காரு இப்போதைக்கு. அதாவது மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஹர்திக் பாண்டியா கிட்ட கேப்டன்சியை கொடுத்த காரணத்தால சூரியகுமார் யாதவும், ரோஹித் சர்மா, பும்ரா இவங்க எல்லாருமே மும்பை அணியை விட்டு வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.